சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிந்தனை களத்தினுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளுவருக்கு குமரிமுனையில் 2000ஆம் ஆண்டில் அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சிலை எடுத்தார். 133 அடி உயரத்தில் வானுயர சிலை அமைத்தார் குமரிக்கடலின் நடுவே என்று சொன்னால், அங்கிருந்து அந்த சிலையானது, திருவள்ளுவரினுடைய சிலையானது இமயத்தை பார்ப்பது போன்று அவர் அமைத்திருப்பதிலும் ஒரு நுண்ணிய அரசியல் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக, தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக, அரசியல் அடையாளமாக இருக்கின்ற திருவள்ளுவரினுடைய சிலைக்கு இப்பொழுது வெள்ளி விழா ஆண்டு என்பது. அந்த வெள்ளி விழாவினை 3 நாட்கள் தொடர் நிகழ்ச்சிகள் மூலமாக சிறப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பான முறையில் நடத்தி இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியினுடைய வெள்ளி விழா சிறப்பு மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருக்குறள் கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரியில். பல்வேறு வகையான சிறப்புகளோடு இந்த வெள்ளி விழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு நடத்தி காட்டியிருக்கிறது. தொடர்ந்து திருக்குறளை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை செய்வதற்கான பல்வேறு அறிவிப்புகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது வெளியிட்டிருக்கிறார். அதோடு கூட திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கின்ற வகையில் ஒரு கண்ணாடி இலை பாலத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு நிறுவியிருக்கிறது. இது சுற்றுலா பயணிகளை மேலும் அங்கே ஈர்ப்பதற்கான ஒரு வசதியான ஒரு வாய்ப்பாக அது பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் பண்பாட்டின் அடையாளமாக வானுயர உயர்ந்து நிற்கின்ற திருவள்ளுவர் சிலையினுடைய சிறப்புகள் என்ன, திருக்குறளுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் குறிப்பாக திமுகவுக்குமான தொடர்பு என்ன, உறவு என்ன என்று பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் திரு தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அரசியல் விமர்சகர் திரு சூர்யா சேவியர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். 2 பேருடைய கருத்துக்களையும் முதல் அமர்வில் கேட்கலாம். 2 பேருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ்தாசன் சார், இப்போது திருக்குறள் மீது ஒரு ஆழ்ந்த ஒரு பற்றுடைய ஒரு அமைப்பாக திராவிட இயக்கம் இருக்கிறத நமக்கு பார்க்குறோம் வரலாற்றில். இப்போ வெள்ளி விழா கொண்டாடி இருக்கிறது குமரிமுனையில் நிறுவப்பட்டிருக்கிற திருவள்ளுவர் சிலை என்பதை பார்க்கும்போது, இந்த வெள்ளி விழாவினுடைய கொண்டாட்டங்கள் குறித்த உங்களுடைய பார்வை, இந்த 3 நாட்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம், அந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது. அதாவது தமிழருக்கென்று இருக்கிற ஒரு பெரிய அடையாளம் திருவள்ளுவர் தான் நமக்கு வாழ்வியலை தந்தவர் என்று நம்ம சொல்லலாம். உதாரணமாக எடுத்துக்காட்டால் புலவர் பெருமக்கள் பார்த்தீர்கள் என்றால் இலக்கியங்கள் தந்தவர்கள் என்று சொன்னால் கடவுளை பற்றி பாடியவர்கள் உண்டு. கடவுள் மனிதர்களுக்காக சொல்லியது உண்டு. ஆனால் மனிதன் மனிதனுக்காக சொல்லியது என்று சொன்னால் அது திருக்குறள் ஒன்றுதான் என்பதை நாம் போற்ற வேண்டும். வள்ளுவர் இந்த குறட்பாக்களை வடிக்கும்போதே அந்த எதற்குமே சாய்ந்து கொடுக்காதவராக அவர் உண்மையான நிகழ்வுகளை அப்படியே படம் பிடித்து காட்டி வாழ்வியலுக்கு தகுந்த பல எடுத்துக்காட்டுகளை தந்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார். அதனால்தான் அவர் மொழியை பற்றி பேசவில்லை. மொழியை பற்றி மொழி தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறார் என்று அவர் தமிழர்தான் என்று நமக்கு மிக கட்டியம் கூறி சொல்லுவது என்று சொன்னாலும் அவர் இந்த மொழி என்று அவர் சொல்லவில்லை. நாடு பற்றி அவர் சொல்லவில்லை. தமிழ்நாடு என்று சொல்வதற்கு அவர் வரவில்லை. சமயம், சாதி இதை பற்றி அவர் பேசவில்லை. இறைவன் என்று எந்த கடவுளை பற்றியும் அவர் சொல்லவில்லை. ஆகவேதான் நாடு என்று சொல்லும்போது கூட நாட்டில் ஆள்பவருக்கு மன்னனை பற்றி சொல்லுகிற அந்த கருத்து தான் இடம்பெற்றிருக்கிற. முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று நாடு பற்றியெல்லாம் பல்வேறு இதெல்லாம் சொல்லியிருக்கார். நாம் இப்போ சொல்லுவது அதனால்தான் இந்த வள்ளுவர் அதாவது பெரியார் அவர்கள் திருக்குறள் மாநாடு ஏன் நடத்தினார் என்று சொல்லும்போது அவரே பேசும்போது சில கருத்துக்களை சொன்னார். நான் ஏன் திருவருட்பாவை நான் பேசவில்லை, எதற்காக எனக்கு மற்ற இலக்கியங்கள் இருக்கின்றன, தேவாரம், திருவாசகம் என்று சொல்லக்கூடியவர்கள், பெரிய புராணம், இவைகள் அனைத்தும் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்வதற்கு காரணம் அதை கற்பித்தார். காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய நம்ப முடியாத, அதாவது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மூடநம்பிக்கை கருத்துக்கள்லாம் அதில் இருக்கின்றன. கடவுள் பற்றிய கருத்துக்கள் என்று சொல்லக்கூடியது அதனால் நம்பக்கூடிய மற்ற மத சமயத்திற்கு எதுவும் இல்லை என்றெல்லாம் சொல்லி தான் அந்த கருத்துக்கு உள்ளே வந்தார். அதனால தான் அதை கலைந்து விட்டால், காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறதை கலைந்து விட்டால் மீதி இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தமிழை போற்றும்,
தமிழ் இனத்தை போற்றும் திராவிட இனத்தை போற்றும் என்று தான் அந்த அடிப்படையிலே அவர் சொன்ன கருத்து. ஆகவே தான் பெரியார் போகுமிடமெல்லாம் சொல்லும்போது நீ ஒரு ராமாயணத்தை 10 செய்யுளை படிக்கிற காட்டிலும் 2 குறளை படி, அதன்படி நட, அதுவே உனக்கு உகந்தது என்று. காந்தியடிகள் கூட அவர் பேசும்போது நான் கடிதம் எழுதி ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய டால்ஸ்டாய்க்கு எழுதும்போது கூட இப்படிலாம் இருக்கிறது, என்னை ஆட்கொண்டு விட்டது உங்களுடைய இலக்கியம் என்று சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, முதல்ல உங்கள் தென்னாட்டில் இருக்கிற இலக்கியம் திருக்குறளை படியுங்கள், அதிலிருந்து தான் நான் எடுத்து சரக்கு தந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதனால்தான் வள்ளுவருடைய குறட்பாக்களை படித்து அதன்படி ஒழுகினார் காந்தி என்றெல்லாம் நம்ம அகிம்சையை பின்பற்றினார் என்று சொல்கிறோம். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு முன்னால் பெரியார் அவர் எப்படி நடந்து கொண்டார், திராவிட மாநாடு நடத்தினார், அதாவது இந்த திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினார், பேச வைத்தார், புலவர் பெருமக்களை அறிஞர்களை இந்த குறளை வெளிப்படுத்துங்கள், எங்கும் கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அண்ணா அதற்கு பிறகு வந்தபோது அவர் எழுத்திலும் பேச்சிலும் எங்கு வேண்டுமானாலும் குறளை கொண்டு சேர்த்தார். அவர் பேச மன்றமா, மாநாடா, தெருவா, வீதியா, பல்வேறு கல்வி நிலையங்களா, அங்கெல்லாம் கொண்டு சேர்த்தார். அதை போலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பைபிள் என்ற ஒரு நிமிடம், பைபிள் என்றால் 160 மொழிக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் நாடு கடந்து ஊரை கடந்து பொய்யாமொழி புலவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், கலைஞர் அவர்கள் தான் தொடும்போது இடமெல்லாம் திருக்குறளை கொண்டு சென்றார். முதலில் அவர் பள்ளியில் பேசும்போது நட்பு என்ற அந்த அதிகாரத்தை வைத்துதான் அவர் பள்ளிக்கூடத்திலே சிறுவனாக பேசினார். அடுத்து அவர் வள்ளுவர் கோட்டத்தை கட்டினார். அவர் ஆட்சிக்கு வந்தபோது அந்த வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுவதற்கு முன்னே அவர் ஆட்சி கலைந்தது, அந்த அவருடைய பெயர் பலகை எடுக்கப்பட்டது. ஆனால் பிறகு அது வைத்தார். எவ்வளவு நாட்டம் என்று சொல்கிறேன். வள்ளுவர் பொதுப்பணித்துறை போக்குவரத்து கழகத்தினுடைய அமைச்சராக இருந்தார். அதாவது அண்ணாருடைய தலைமையிலே அந்த குறட்பாக்கள் எல்லாம் அந்த போக்குவரத்து கழகத்திலே பேருந்திலே பயணம் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும்படி எழுதி வைத்து குறட்பாக்களை எழுதினார் உள்ளே பயணம் செய்பவர்களுக்கு. வள்ளுவர் உருவப்படத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார் அண்ணாவும் கலைஞரும். அந்த சட்டசபையிலே வேணுகோபால் சர்மா என்பவர் வைத்து அன்றைக்கு காமராஜர் பக்தவச்சலம் வாதாடி செய்தார்கள். வள்ளுவரின் குறளை சொல்லி நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்தார். வள்ளுவர் ஆண்டை கொண்டு வருவதற்கு தைத்திருநாளே புத்தாண்டு என்று அதை உருவாக்கி அது வள்ளுவர் ஆண்டு கொண்டு வருவதற்கு என்னென்ன ஏற்பாடு செய்தார் என்றெல்லாம் இருக்கிறது. ஆக கலைஞருடைய எழுத்திலும் சொல்லிலும் செயலிலும் இவை அனைத்தும் குன்றா பணி செய்த அவருக்கு குவளையத்திற்கு கொண்டு சென்ற இந்த நிகழ்வு தான் மிகப்பெரிய நிகழ்வு. கர்நாடகத்தில் எடியூரப்பா மூடி வைத்த அந்த அவங்க பெங்களூரில் மூடி வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை திறப்பதற்கு கையாண்டு 12 ஆண்டுகள் மூடப்பட்டிருந்த கோணிப்பையை போட்டு மூடி வைத்திருந்த திருவள்ளுவர் சிலை திறப்பதற்கு எடியூரப்பாவை அழைத்து அவருடைய கவிஞர் சபைக்கர் என்பவரை அவருடைய சிலையை திறக்க வைத்து உலகமெல்லாம் இந்த திருக்குறளையும் திருவள்ளுவரையும் கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்தவர் கலைஞர் என்று சொன்னால் அதுதான் மிகையாகாது. அவருடைய ஒரே வரி, 2ஆம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு. அந்த செம்மொழி மாநாட்டிலே அவர் சொல்லுகிற மைய நோக்கு பாடலே பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று திருவள்ளுவரை பயன்படுத்தினார். அண்ணா 10 பேருக்கு 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டிலே சிலை வைத்தார். அப்படி வைத்தவர்கள் பெறுவர் தான் இவர் பெரிய திருவள்ளுவர் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி செய்த சாதனை, நமது தமிழ் புலவருக்கு எடுத்த மிகப்பெரிய சாதனை. கண்டிப்பாக சார். இன்றைக்கு திராவிட மாடல் அரசு வெள்ளி விழா எடுத்திருக்கிறது அந்த சிலைக்கு என்பது சிறப்பு. நம்மோடு திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்வோம். வணக்கம் சார். திருக்குறளினுடைய பெருமையை போற்றுகின்ற அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கன்னியாகுமரியில் வானுயர்ந்த வள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடி இருக்கிறது திராவிட மாடல் அரசு. ஆனால் ஒரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சிலை வைத்ததற்கு வெள்ளி விழா கொண்டாட்டமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா? அது வெறும் சிலை அன்று என்பதுதான் என்னோட விடை. ஒரு பண்பாட்டின் அடையாளம். முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போதே அதை குறிப்பிட்டிருக்கிறார். சில அதிமேதாவிகள் சிலைக்கு என்ன விழா எடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அது வெறும் சிலை இல்லை, அது நம்முடைய மரபு, நம்முடைய பண்பாடு, நம்முடைய அடையாளம், தமிழர்களின் முகமும் முகவரியும் திருக்குறள் தான். இந்த திருக்குறள் என்பது தமிழ்நாடு அரசியலில் தொடர்புடையது. அதற்கு பின்னால் ஒரு சமூக பண்பாட்டு இலக்கிய அரசியலே இருக்கிறது. எண்ணி பார்த்தால் திராவிட இயக்கம்தான் திருக்குறள் விழாவை எடுத்தது. கம்பன் விழா மட்டுமே நடந்து கொண்டிருந்த மண்ணில் திருக்குறள் விழா என்கிற ஒன்றை ஐயா பெரியார் காலத்திலேயே எடுத்து மிக குறைந்த விலைக்கு திருக்குறளை அச்சிட்டு
கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். அதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். சிலர் நான் பெயர் குறிப்பிடாமல் சொல்லுகிறேன், தீக்குறளை சென்றோதோம் என்கிற ஒரு வரியை எடுத்துக்கொண்டு குறளை யாரும் படிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் உண்டு. அதனை மறுத்து தீக்குறளை சென்றோதோம் என்னும் வரிக்கும் திருக்குறளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை விளக்கி திருக்குறள் மாநாட்டை பெரிதாக நடத்தி திருக்குறள் மன்றங்கள் மூலமாக எங்கு பார்த்தாலும் அந்த குறள் ஒலிக்கச் செய்த இயக்கம் திராவிட இயக்கம். அதனுடைய வழி வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதால் அது இன்றைய திராவிட மாடல் அரசு செய்ய வேண்டிய வேலைகளாக மிகச் சரியாக அங்கே போய் வருவதற்கான கண்ணாடி இடை பாலம் மட்டுமல்லாமல் 3 பயணியர் படகு, அந்த படகுகளுக்கு அவர் வைத்திருக்கிற பெயர் கூட பெரியார், அண்ணா, கலைஞர் என்று வைத்திருக்கலாம். காமராஜர் பெயரை, மார்ஷல் நேசமணி பெயரை, ஜியு போப் பெயரை வைத்திருக்கிறார். ரொம்ப கவனமாக. ஏனென்றால் அந்த மாற்றுக் கட்சி தலைவர்களில் பெருந்தலைவராக இருந்தவர் காமராஜர், விருதுநகர் பகுதியை சார்ந்தவர். மார்ஷல் நேசமணி தான் அந்த தெற்கு எல்லை போராட்டத்தில் முதலில் நின்றவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் என்று எல்லாவற்றையும் கவனமாகத்தான் அதை செய்திருக்கிறார். திருக்குறளுக்கான உரைகளில், திருக்குறளுக்கான விளக்கங்களில், திருக்குறளுக்கான விவாதங்களில் பல செய்திகள் இருக்கின்றன. அதாவது தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் என்பது செய்தி இல்லை, எல்லோரும் அறிந்த ஒன்று. 3 உரைகளை எழுதியிருக்கிறார் என்பது செய்தி. அவரே ஒரு குறளுக்கு தான் சொன்ன முதல் உரையிலிருந்து மாறுபட்டு இன்னொரு உரையையும் சொல்லியிருக்கிறார். காரணம், படிக்க படிக்க குறளுக்கு புதிய பொருள் புரிகிறது. நாம் பார்க்கிறோம், நாம் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பிலும் திருக்குறள் படிக்கிறோம், கல்லூரியிலும் படிக்கிறோம், ஆய்வுக்கும் படிக்கிறோம், படித்ததற்கு பிறகும் படிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் புதிய சிந்தனைகளை திருக்குறள் நமக்கு தூண்டுகிறது. இன்னமும் இந்த குறளுக்கு என்ன பொருள் என்கிற விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் கலைஞர் அதற்காகத்தான் 3 முறை எழுதுகிறார். கலைஞர் திருக்குறள் உரைநடை என்பது ஒன்று, குறளோவியம் என்பது இன்னொன்று, குறிப்பிட்ட சில குறள்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு எழுதுகிறார். நமக்கு நேரமில்லை. குறிப்பாக அந்த குறளை சொல்லுகிறேன், தேடி எடுத்து படிக்கலாம். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதல் வாழ் பெய்யன பெய்யும் மழை, அந்த குறளுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிற குறளுக்கு என்ன பொருள் என்பதற்கு பொதுவாக பரிமேலழகர் தொடங்கி எல்லோரும் சொன்ன உரையை மாற்றி புரட்சி கவிஞர் உரை எழுதுவார். அந்த புரட்சி கவிஞரின் உரையை அப்படியே வழிமொழிந்து கலைஞர் எழுதுவார். பிறகு அதனையும் தாண்டி இன்னொரு பொருளையும் கலைஞர் தந்திருக்கிறார். எனவே கலைஞரின் வழியில் நம்முடைய முதலமைச்சரே சொல்வது போல, என் அப்பா எனக்கு என்ன சொத்து வைத்து விட்டு போனார், இந்த தமிழ்நாட்டுக்கான சொத்து தான் திருக்குறள் என்று சொல்லுகிறார். அந்த சிலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன நடக்கப் போகிறது, டிசம்பர் இறுதி வாரம் இனிமேல் திருக்குறள் வாரம் என்று அறிவித்திருக்கிறார். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்பது மட்டுமல்லாமல் திருக்குறள் அரசாகவும் இருக்கிறது என்று சொல்ல தோன்றுகிறது. கண்டிப்பாக. நேற்று விழாவில் பேசும்போது திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை திருக்குறள் முதல்வர் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் அதில் அறிவித்தார். அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பேசுவோம் நாம். ராமலிங்கம் சார், உங்களுடைய கருத்து. நேற்று ஏற்கனவே ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு பேசுனீங்க. நிறைய செய்திகள், அந்த பாலம் எதையும் இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதில் முன் வச்சிங்க. அந்த இன்றைய சூழலில் அங்கே வெள்ளி விழா காணுகின்ற குமரி முனையில் இருக்கின்ற திருவள்ளுவர் சிலை, அந்த கண்ணாடி பாலம், அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய பார்வை. நிச்சயமாக இந்த 2024ஆம் ஆண்டு விடைபெறுகிற பொழுது ஒரு குறளை மிக அழுத்தமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது. இங்கே திருவள்ளுவர் சிலையினுடைய அந்த வெள்ளி விழாவை கொண்டாடுகிற பொழுது சமூக ஊடகங்களிலே இது எம்ஜிஆர் காலத்திலே துவங்கப்பட்ட திட்டம் என்று சிலர் அதற்கான ஒரு துண்டறிக்கையை அங்க பகிர்கிறார். அதே போல இன்றைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்ணாடி பாலத்திற்கு முதலிலே ஒப்புக்கொள்ளப்பட்டது எங்கள் ஆட்சியிலே தான், அவருடைய ஆட்சியிலே பல பாலங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டது, எத்தனை பாலங்கள் இருக்கிறது, எத்தனை பாலங்கள் மண்ணுக்குள்ளே இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அது ஒருவன் இருக்க, வள்ளுவன் சொல்லுவான் இல்லையா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதை போல அன்றைக்கு மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கையிலேதான் அந்த சிலையை உருவாக்கி திறக்கிற வாய்ப்பை காலம் வழங்கியது.
இன்றைக்கு அவருடைய புதல்வர் நம்முடைய முதல்வருடைய கையில அதனுடைய வெள்ளி விழாவை நடத்துகிற அந்த வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது. இது விவேகானந்தர் பாறையையும் அதே போல நம்முடைய ஐயன் வள்ளுவருடைய சிலையையும் இணைக்கக்கூடிய வகையில அந்த கண்ணாடி பாலம் என்பது இன்றைக்கு அமைக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. கடலுக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கிற முதல் கண்ணாடி பாலம் என்றெல்லாம் இங்க மிக வியந்து பேசுகிறார்கள். நீங்க நான் நேற்றே சொன்னேன், நீங்க விவேகானந்தர் கேந்திரம் அதனுடைய பின்னணியில நீங்க அந்த கடற்கரையில நின்று பார்த்தால் கூட அந்த விவேகானந்தருக்கு பல்வேறு முகங்கள் இருக்கிறது என்றாலும் கூட முழுக்க முழுக்க அந்த விவேகானந்தர் பாறையில அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அவர்களால் சொல்லப்படுகிற அந்த தியான மண்டபம் காவி வண்ணத்திலே தான் காட்சி அளிக்கிறது. ஆனால் இன்றைக்கு முதல்வரே சொல்லி இருப்பது போல இங்கே வந்திருக்கிற ஒரு மனிதர் அவரை சனாதனவாதி என்று உடலெல்லாம் பட்டை போட்டு காவி சாயம் பூசினால் கூட நிச்சயமாக இவர்கள் சொல்லுகிற அந்த வர்ணாசிரமம் மனு தர்மம் எல்லாம் உழவு செய்யக்கூடாது என்று தடுக்கிறது. மேல் ஜாதி மக்களை நீ உழவு செய்யக்கூடாது பாவம் என்று சொல்லுகிற பொழுது ஐயன் வள்ளுவன் தான் உழவுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தொழில் என்று சொல்வதன் மூலம் வள்ளுவன் மீது யாரும் எந்த சாயமும் பூச முடியாது, அவன் விவசாயத்தை தான் எடுத்து சொல்லுகிறார் என்பதைத்தான் உண்மையிலேயே ஒரு கோலாகலமாக நேற்றைக்கு அந்த விழா நிகழ்ச்சிகளை நேரிலே பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முதல்வர் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருப்பது போல ஆழி பேரலை கூட அந்த ஐயன் வள்ளுவனுடைய அடியையும் முடியையும் அளந்து விட்டுத்தான் போனதே தவிர அசைக்க முடியவில்லை. நாம் பார்க்கிறோம் இங்கே மகாராஷ்டிரத்தில் அமைக்கப்பட்ட ஒரு மாவீரன் சிவாஜியினுடைய சிலை கூட 6 மாதம் கூட மகாராஷ்டிரத்திலே தாக்கு பிடிக்க முடியவில்லை. 25 ஆண்டுகள், அதுவும் கடல் காற்று உப்பு காற்று அதையெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய வகையிலே 25 ஆண்டுகள், இன்னும் பல ஆண்டுகள் கடந்து அந்த சிலை நிற்கும். அதற்கான தொழில்நுட்பத்தோடு அந்த சிலை கலைஞருடைய ஆலோசனைக்கு ஏற்ப கணபதி ஸ்தபதி அவர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது 24 மணி நேரமும் கடல் காட்சிக்கு மத்தியிலே அது கம்பீரமாக வள்ளுவருடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வெள்ளி விழாவை பயன்படுத்தி இன்றைக்கு தெருவெல்லாம் திருக்குறள் முழக்கம் ஒலிக்க செய்வதாக முதல்வருடைய பல்வேறு அறிவிப்புகள். ஒவ்வொரு ஆண்டும் இறுதி வாரத்தை குறள் வாரம் என்றே நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி இருக்கிறார். வழக்கமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்குத்தான் போட்டி நடத்துவார்கள். ஆனால் இந்த வெள்ளி விழாவை ஒட்டி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கும் கூட திருக்குறள் தொடர்பான போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எப்படி இங்கே எனக்கு முன்னால சகோதரர் தமிழ்தாசன் சொல்வது போல வள்ளுவர் கோட்டத்தை அமைத்த அந்த நெஞ்சுக்கு நீதியிலே படித்தால் அது அந்த சிறப்பு விழாவினர் கூட கலைஞர் அழைக்கப்படவில்லை. கல்வெட்டிலே அவருடைய பெயர் இல்லை, ஆனால் சொல்வெட்டிலே இருக்கிற கலைஞருடைய உரையில வள்ளுவர் இருக்கிறார். அதே போல குறளோவியத்திலே அவர் தீட்டி தந்திருக்கிற அண்ணன் சுபவியர்கள் சொன்னது போல இந்த தெய்வம் தொழால் என்கிற குறளுக்கு கூட காலத்திற்கேற்ற ஒரு விளக்கத்தை கலைஞர் தந்திருப்பார். உண்மையிலேயே அது அமைந்திருக்கிற சிலை என்பது ஒரு உயர்ந்து 133 அடி என்பது நம்முடைய தமிழர்களுடைய அந்த உயர்வை சிறப்பை நீ வள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று பல்வேறு கருத்தோட்டங்கள் இருக்கிறது. அவர் சமண சமயத்தை சேர்ந்தவரா, பௌத்த சமயத்தை சேர்ந்தவரா, ஆசிவகத்தை சேர்ந்தவரா என்கிற பல்வேறு கருத்தோட்டங்கள் இருந்தாலும் கூட எல்லோரும் கொண்டாடுவதாக ஐயன் வள்ளுவனுடைய குரல் இருப்பது என்பது உண்மையிலேயே எத்தனை பேர் இங்கே கூட தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபி எம்பி நாங்க வட மாநிலத்துல கொண்டு போய் வள்ளுவர் சிலையை கொண்டு வைக்கிறேன்னு மூட்டை கட்டி போட்டு வந்துட்டார். இதே பக்கத்துல கர்நாடக மாநிலத்துல வள்ளுவர் சிலையை திறக்க முடியாத நிலை இருந்த பொழுது கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான் திறக்கப்பட்டது. இப்படி குறள் நெறி என்பது வெறும் சிலையாக அல்ல, அதை ஒரு கொள்கையாகவே இன்றைய அரசு முன்னெடுப்பது. நான் குறிப்பாக ஒன்றை சொல்வதானால் கல்வி என்கிற அதிகாரத்திற்கு, வள்ளுவன் எழுதிய அதிகாரத்திற்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்து வந்தால் 1000 ரூபாய். ஏனென்றால் மனு தர்மம் எல்லாம் பெண்கள் படிக்கக்கூடாது, உழைப்பாளர்கள் படிக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது எல்லோரையும் படிக்க சொன்னது திருக்குறள். அப்படி திருக்குறளை எல்லோரையும் படிக்க சொல்வதாக இன்றைக்கு அரச கட்டளை என்பது அமைந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். அதாவது எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு கொள்கையில் நடைபெறுகின்ற ஒரு ஆட்சியானது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன திருக்குறளை தூக்கி பிடிக்கின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறதே சொல்லியிருக்கீங்க. சூர்யா சேவியர் சார், இப்போ திருக்குறளை
நிறுவுவதற்கு அப்படிங்கிறத விட திருவள்ளுவருக்கு இத்தனை பெரிய ஒரு சிலையை நிறுவுவதற்கு குமரிமுனையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே சொன்னதுதான், இந்தியா என்பது தெற்கில் இருந்து தொடங்கும். இந்தியா என்ற நிலப்பரப்பே அது ஒரு திராவிட நாகரிகத்தை கொண்டதுதான். இதை ஏராளமான, அதாவது நாம திராவிடன் சொன்னால் இன்றைக்கு 4 மாநிலங்கள் இருக்கிறோம். ஆனால் சிந்து சமவெளியினுடைய அந்த ஆய்வுகள் எல்லாமே அது ஒரு திராவிட நாகரிகத்துடன் நிறுவி இருக்கிறது. அப்ப திராவிட நாகரிகம் இந்த இந்திய நிலப்பரப்பு முழுவதும், அந்த இந்திய நிலப்பரப்பு தொடங்கும் இடம் குமரியாக இருக்கிறது. ஏனால் கிட்டத்தட்ட அந்த டெக்டோனியம் பிளேட், அந்த இது நீங்க லாராசியா கோண்ட்வானா அப்படிங்கிற 2 பிளேட்டு அது உடைஞ்சு நில அடுக்குகள் போய் முட்டுகிற பொழுது, அது போய் முட்டியதுதான் அன்றைக்கு இருந்த டெசிஸ் கடலை அழித்து இமயமலை உருவானது. இமயமலை ஏற்கனவே கடலாக இருந்த இடம். அந்த அடிப்படையில் தான் அது டெசிஸ் கடல் அழித்து உருவானதுதான் இமயமலை. அப்ப நில அடுக்கு இங்கிருந்து போய் முட்டியது. புவியியல் ஆய்வுகள் அதுதான். அந்த அடிப்படையில் தான் இந்தியா இங்கிருந்து தொடங்குகிறது. நாம் கூட காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் கலைஞர் சொல்வார், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை என்றுதான் திருச்சி சொல்ல வேண்டும். அதுதான் வரலாறு. நீங்க இப்ப சிலையை கூட நம்ம சொல்றோம். சிலை என்பது கூட 2 வகையாக பார்க்கப்படும். ஒன்று சிலை என்பது வழிபாடு சார்ந்ததாக பார்க்கப்படும். ஆனால் திருவள்ளுவர் சிலை என்பது வரலாறு சார்ந்ததாக பார்க்கப்பட வேண்டும். அப்படித்தான் அது பார்க்கப்படுகிறது. அது வழிபாடு சார்ந்தது, வரலாறு. ஏன்னா வழிபாடு என்று வந்துவிட்டாலே அது ஒரு நம்பிக்கை சார்ந்ததாக மாறி, நம்பிக்கையும் அது நம்பிக்கை இருக்கிறவங்க போய் வழிபடுவாங்க. ஆனா வழிபாடு அப்பாற்பட்டு அது ஒரு வரலாறாக நின்று, அது தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை பிரதி. எனவே வள்ளுவர் சிலை என்பது தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு. அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்க வேண்டும். சமூகத்தில் இப்ப நான் 1967 பிறந்தவன். சுபவி ஐயா கூட இவ்வளவு சின்ன பையனெல்லாம் என்ன கேட்டார். ஆனா 67 பிறப்பது நான் பார்த்த சினிமாக்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ராமாயணம், அது இந்த மாதிரி மகாபாரதம், இப்படித்தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. விவேகானந்தர் ராமாயணம், மகாபாரதம், இப்படி எல்லாம் சீதை, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கலைஞரை பொறுத்த மட்டும் ஏன் அவர் நம்ம முக்கியத்துவம் சொன்னோம்னா, நீங்க அவங்க விவேகானந்தர் சொல்லும் போது விவேகானந்தரை கலைஞர் மறுக்கவே கிடையாது. ஆனால் அவர் எதை மறைத்ததை அவர் என்ன செய்கிறார், நினைவுபடுத்துகிறார். வள்ளுவர் ஒருத்தர் இருக்காரு, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது என்று அவர் வைத்தார். ராமாயணம் பேசிக் கொண்டிருந்தார்கள், அங்கே கதாகல சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் திருக்குறள் மன்றங்கள் அமைத்து கூட்டங்கள் நடத்த துவங்கினார். திருக்குறளை வீதியெங்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் திருக்குறளை தெருவெங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கலைஞர். அதே போல சீதையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், கண்ணகியை பற்றி பேச வைத்தார். அதே போல மகாபாரதத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், சிலப்பதிகாரத்தை பேச வைத்தார். பாரதியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், தவறில்லை. ஆனால் பாரதிதாசனை பேச வைத்தார். ஆக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மாற்றை முன்வைக்கிறார். அந்த மாற்று அனைத்தும் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாகவே அது முன்வைக்கப்பட்டது. அப்ப இது ஒரு எதிர் அரசியலா? மறை என்றாலே தவறு. முதல்ல மறை என்றாலே மறைப்பதுதான். அது வேதம் சார்ந்ததுதான். நீங்க தமிழ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு எழுத்துக்கும் ஒவ்வொரு, தமிழ்ல வே அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா மறைத்து வைப்பது அப்படிங்கிறதுதான். அதனாலதான் கசப்பா இருக்கிறது பேரு, அது வேப்புன்னு சொல்றோம். உண்மையாக நடிக்கிறவங்களுக்கு வேஷம் போடுறாங்கன்னு நம்ம சொல்றோம். அதே போல உடலை மறைச்சு கட்டுறதுனால அதுக்கு வேற்றின்னு சொல்றோம். மறைந்து இருப்பதனால்தான் வேர்னு சொல்றோம். இந்த மாதிரி பெண்ணுடைய அந்த கூந்தலுக்கு வேய் குழல், நீண்ட கூந்தலுக்கு மறைந்திருந்து தாக்குவதால் எனக்கு வேடன் என்று பெயர். வே என்ற சொல் வந்தாலே அது மறைப்பது, மறைத்திருப்பது அப்படிங்கிறதுதான். நீங்க வேதம் அப்படிங்கிறது என்னன்னா மறைந்திருப்பது. யாருக்காக மறைந்திருப்பது? நீங்க ராஜாஜி பாடல் எழுதியவர், குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலை பாடியவர் ராஜாஜி. அவர் பாடி ஐநா சபையில் பாடப்பட்ட முதல் தமிழ் பாடல் என்ற பெருமை அந்த பாடலுக்கு. ஆனா அதுல 2வது சரணத்தை பாருங்க, மறையோதும் ஞானியர் கண்களுக்கே கடவுள் தெரிவார் என்று. அப்பதான் மறைத்தல், மறையின் வேதம். எனவேதான் சொல்கிறோம் திரும்ப திரும்ப, உலக பொது மறை அல்ல குரல், உலக பொது முறை என்றுதான் அது வலியுறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய கருத்து. அந்த
அடிப்படையில் பார்த்தால் இதை கலைஞர் தொடர்ந்து திருக்குறள் கொடுத்து அந்த சிலை என்பது சிலையோடு இணைத்து கலைஞர் இருக்கிறார். ஏனால் அதை அவர் தொடர்ந்து அதிகாரத்துக்கு வந்த நாள் முதல் அதை நிறுத்த வேண்டும் என்ற கனவுகள் இருந்தவர். ஆட்சி அதிகாரங்கள் மாறி இருக்கலாம், மாறி மாறி போனாலும் அதனுடைய தொடர்ச்சியாக 2000 அந்த 2000 நடந்த விழாவில் நான் பங்கேற்றேன். அன்று அந்த நிகழ்ச்சியிலும் நான் பங்கேற்றேன். அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய செய்தி. தமிழ் சமூகத்திற்கு ஒரு செய்தியை அது சொல்லிக் கொண்டே இருக்கிறது. உலகில் பல்வேறு சமூகங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. புராணங்களை அடிப்படையாக வைத்த சமூகங்கள், இதிகாசங்களை அடிப்படையாக வைத்த சமூகங்கள், சடங்குகளை அடிப்படையாக கட்டமைக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தமிழ் சமூகம் இயற்கையை மையமாக கொண்டு கட்டமைக்கப்பட்டது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துவது குரல் என்பதை மறந்துவிடக் கூடாது. அங்கமாக தமிழ் சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வாழ்வியலை சொல்லுகின்ற தமிழர்களுக்கான ஒரே ஒரு நூல் என்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் வரை அதை தூக்கிப்பிடித்ததனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி சூர்யா சேவி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் ப்ளீஸ். தமிழ்தாசன் சார், இப்போ திருக்குறள் நெறியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்கிறார் என்று அனைவருமே புகழாரம் சூட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ திருக்குறள் சொல்லுகின்ற ஆட்சிக்கான நெறி இது, அந்த நெறிப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறது நீங்க எப்படி அதை ஒப்பிட்டு பார்க்குறீங்க? திருக்குறள்ல அவர் சொல்லுகிற அத்தனை கருத்துக்கும் உடையதாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. உருவசையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராவது இயல்பது நாடு என்று மிக அழகாக சொல்லுகிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது உள்ளது ஊதியமில்லை உயிருக்கு. இந்த குறள்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு உயிருக்கு உணவு முக்கியம் என்பதை தன்னுடன் வாழ்கிற அந்த சமுதாயத்தில் பங்கேற்றுக்கிற சிறார்களுக்கெல்லாம் பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்கனவே கலைஞர் எப்படி செய்தாரோ அதற்கு முன்னால் காமராஜர் நீதி கட்சி தொட்ட அந்த மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் காமராஜர் கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் விரிவாக்கம் செய்வதற்காக ஒருவர் வந்தாலும் கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய முயற்சி தான் அந்த பள்ளி குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு அவர்களுக்கு உணவு தருங்கிற திட்டம். இதை பெரிய அளவில் 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு என்று கொண்டு போன திட்டம் இருக்கிற அல்லவா, அது தளபதி அவர்களே சேரும். அதனால்தான் திருக்குறளில் மருந்து சொல்லப்படுகிறதா, அந்த மருத்துவத்தை பற்றி அவர் எப்படியெல்லாம் கொண்டு சென்றிருக்கிறார், இல்லந்தோறும் கொண்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு. கல்வியா அதை பற்றி எப்படியெல்லாம் இல்லந்தோறும் படிப்பதற்காக அது ஆண்களுக்கும் இப்பொழுது நேற்று ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். அவர்களுக்கும் பெண் மக்களுக்காக எப்படியெல்லாம் உயர்த்தி செய்யப்பட வேண்டும், அப்பொழுதுதான் இடைநிற்றல் ஏற்படாது என்று சொல்லி உணவு திட்டமானாலும் உதவித்தொகை ஊக்கத்தொகையானாலும் இவை அனைத்தும் அவர் செய்து வருகிற மிகப்பெரிய இது. பொதுவாக வள்ளுவர் சொல்லுகிற இன்ன சமயம் என்று அவர் சமயத்தை பற்றி பேசவில்லை, சாதியை பற்றி பேசவில்லை. இந்து சமயம் என்று சொல்லுகிறாரா? இந்து கடவுள் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் சிவன், முருகன் இவர்கள் பற்றி காளியாத்தா, மாரியாத்தா, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு என்று சொல்லுகிறாரா? எதுவும் இல்லை. நாட்டை பற்றி பேசும்போது பொதுவான நாடு என்று தான் சொல்கிறார், தமிழ்நாடை சொல்லவில்லை. மதம் என்று சொல்லி இந்து மதம் என்று சொல்லுகிறாரா? மதத்தை பற்றி பேசினாரா? சமயம் என்று சொல்லும்போது முக்குலத்தோர் பற்றி பேசுகிறாரா? பல்லர், பறையர், சக்கிலியர் என்று சூத்திர சாதிகளை பற்றி பேசியிருக்கிறாரா? எவரும் இல்லை. மனிதன் என்று சொல்லுவது அந்த சொல்லே வந்தது பிற்காலத்து ஆய்வறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தை சான்றோர் பெருமக்கள். மனிதன் என்று தோன்றியதே அந்த சொல்லே எதில் இருந்து வந்தது என்றால் மனு என்ற சொல்லில் இருந்தால் தோன்றியிருக்கிறது. வள்ளுவர் குறிப்பிடுகிற சொல் மாந்தர் என்று தான் சொல்கிறார். அப்ப மாந்தரை பற்றி பெருமை பேசுகிற, அதான் மனித குலத்தை பற்றி நாம் இப்ப மனிதன் சொல்லல, மாந்தர் குலத்தை பற்றி தான் பெருமை பேசுகிறார். மனிதனை திணிப்பு வேலை. ஆகவே அவர் இந்த மதத்தை பற்றி பேசவில்லை, சாதி பற்றி பேசவில்லை, சமுதாயத்தை கூட அவர் என்ன சொல்லுகிறார் என்ற கருத்துக்கள் அத்தனையும் அதை வடித்து கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி திராவிட மாடல் அரசு அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு அரசாக இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா? மிக மிக தெளிவாகவே இதுக்கு அப்பாற்பட்டு தான் அவர் செய்கிற அவர் சொல்லுகிற அந்த தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். தன்னை பற்றி சிந்திக்காதவன், தான் என்று சொல்லக்கூடாத நினைக்காதவன், அவர் செய்கிற உதவியானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் தொழும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தலைவர் கலைஞருடைய வழியை பின்பற்றி இவர் செய்து இன்றைக்கு வருகிற செயல்பாடுகள். ஏற்கனவே அவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், ஆட்சி ஆளுகிறவர்களுக்கு தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்கள். எப்போ தூங்குறாரு, எப்போ செயல்படுறாரு
எங்க போறார்? இன்றைக்கு இந்த காலையில கோயம்புத்தூர்ல இருக்காரு, கன்னியாகுமரியில இருக்காரு, மாலையில மதியம் பார்த்தா இன்னொரு ஊர்ல இங்க வந்துறாரு என்று மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த கலைஞரை போல இவர் மேலே இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். அதனால்தான் இவர் நாடி வருகிற ஒருவர் மக்கள் நாடுகிற ஒரு தலைவராக, அது நாடி வருகிற செயல்களை என்ன என்று சொல்லக்கூடிய தலைவராக, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். அத்தனையும் செய்யுகிற ஒரு தலைவராக இன்றைக்கு செயல்படுகிறார். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை, அந்த செயலுக்கு மிக அழகாக செயல்படுகிறார். இவை அனைத்து நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவர் செய்கிற செயல்கள் அனைத்தும் வள்ளுவருடைய கோட்பாட்டை நிலைநாட்டுவதற்கு இன்றைக்கு செய்திருக்கிறார். அதனால்தான் இந்த வெள்ளி விழா மலர் வெளியில் நீங்க ஏற்கனவே கூட கண்ணாடி பாலம் அமைத்து அந்த விவேகானந்தரை இணைக்கிறார் என்று கூட சொன்னீர்கள். ஏற்கனவே தலைவர் கூட கலைஞர் சொன்னாங்க, வேண்டுமானால் விவேகானந்தர் சொல்லுகிற அந்த கோட்பாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்லுகிற இந்துத்துவ கோட்பாட்டை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது விவேகானந்தரே ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவர்களையும் அரவணைத்து ஏனையவர்களே அந்த ஆன்மீக பற்று உள்ளவர்களையும் அரவணைப்பதற்காக வள்ளுவருடைய வழியில் நின்று இன்றைக்கு அவருடைய இடத்திற்கு செல்வதற்கு கூட அன்றைக்கு இணைப்பு பாலம் கண்ணாடி இழை மூலம் ஏற்படுத்தியிருக்கார் என்றால் மிக போற்றக்கூடியது. கண்காட்சியை திறந்து வைத்திருக்கிறார். நம்ம பேராசிரியர் அழகாக சொன்னார்கள். அவர் கூட நமது நண்பர் மதுக்கூர் ராமலிங்கம் தீக்கதிர் ஆசிரியர் மிக தெளிவாக சொன்னார். அந்த சேவியர் கூட அழகாக அவர்கள் கோணத்தில் சொன்னார்கள். ஆகவே இது மிகச்சிறந்த ஏற்பாடு. வள்ளுவரை எப்போதும் போற்றப்பட வேண்டும். அதனுடைய அடையாளம் பேராசிரியர் சொன்னதை போல நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது திருக்குறள் படி நடக்கின்ற முதல்வரை திருக்குறள் முதல்வர் என்று அழைப்பதுதான் சரின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அதனுடைய தொடர்ச்சி தான். அவர்கள் சொல்லுவாங்க தாமரை கண்ணன் சொல்லுவாங்க, இந்திரன் சாலும் கரி என்று சொல்ற, இதெல்லாம் எங்களை பற்றி எங்க திருமால் பற்றி சொல்லியிருக்காங்க, இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, பார்ப்பனர் அந்தனர். அப்படி என்றால் காக்கை பற்றி சொல்லியிருக்காரு, காக்கையினுடைய தெய்வத்தை எடுத்துக்குவீங்களா? சரி, காக்கு கரவா கரைந்தோடும் காக்கைன்னு சொல்றார். நெடும்பூணலில் வெல்லும் முதலைங்கிறார். அப்ப அதை பயன்படுத்துகிற அந்த கடவுளை நீங்க சொல்லுவீங்களா? சரி, இன்னொன்னு அவர் சொல்லுகிற பல இது சொல்றாரு, புலி தாக்குறிங்கிறார். புலியை பயன்படுத்துகிற ஐயப்பனை சொல்லுவீங்களா? அவர் சொல்லியிருக்காருன்னு. அடுத்து பீலி போய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டும் சாலமித்தும் பயிர்கிறார். அப்ப மயில் தொகையை பத்தி அவர் சொல்லுறாரு. அப்ப மயில் தொகை மயிலை பயன்படுத்துவது யார்? முருகன். அப்ப அதை பத்தி பேசினாரு. சுபவி சார் சொன்ன மாதிரி திருக்குறளை ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் புது புது கோணம், புது புது புரிகிறது, புது புது விதமான ஒரு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் பாம்பு உறைந்தற்றுங்கிறார். அப்ப பாம்பு சிவன் வைத்திருக்காரு, அதை சொல்லுவீங்களா? மதுக்கூர் ராமலிங்கம் சார், இந்த சமுதாயம் குரல் சமுதாயமாக வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்படி குரல் சமுதாயமாக இந்த நம்முடைய தமிழ் சமூகம் மலர்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அதில் களையப்பட வேண்டியவை எல்லாம் எவை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிச்சயமாக என் நண்பர்கள் சொன்னது போல எந்த ஒரு ஜாதி குறித்தும் குரலில் இல்லை, மதம் குறித்து இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப குரல் பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அந்த குரலை சொல்லித்தான் பள்ளிக்கூடங்களிலே மதிய உணவு சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள். நான் நினைச்சேன் இந்த பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் என்பது மதிய உணவுக்காகவே எழுதப்பட்ட குரலோ என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தது உண்டு. ஆனால் திருக்குறளுக்கு பல உரை உண்டு. ஆனா கொரோனா என்கிற பெருநோய் எழுதிய உரை ஒன்று உண்டு என்று சொன்னால், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பதை பயோடைவர்சிட்டி என்று இன்றைக்கு பேசுகிறார்களே, பல்லுயிர் சமநிலை, பல்லுயிர் பெருக்கம் என்று. அதைத்தான் வள்ளுவன் இந்த உலகத்தை, இந்த பூமி பந்தை பல உயிர்களோடும் சேர்ந்து மனிதன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவன் சொல்லி இருக்கிறான். அதே போல வறுமை குறித்து, பசி குறித்து அவ்வளவு கவலைப்பட்டவன் வள்ளுவன். ஆனா இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசு காலையில இந்த பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்குவது இருக்கு இல்லையா, அதுதாங்க குரல் வழி என்பது. இன்னொரு இடத்துல இங்க பல பேர் திருக்குறளை பத்தி பேசுறாங்க, அதுக்கும் வள்ளுவர் தான் சொல்றாரு, எப்ப அந்த கயவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மக்களே போல்வர் கயவர், அவனை தனியா கண்டுபிடிக்க முடியாதுப்பா, மக்கள் மாதிரியே தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு. நீங்க ஐயன் வள்ளுவருடைய சிலை, அந்த பக்கம் விவேகானந்தருடைய மண்டபம், பக்கத்திலேயே காந்தி மண்டபமும் இருக்கு. அந்த குரல்ல ஒண்ணு வருது, கூப்பிய கைகளுக்குள்ளே கூட கொலைக்கருவி இருக்கக்கூடும் என்று வள்ளுவன் தமிழ் சமூகத்தை எச்சரித்து விட்டு போகிறான். கூளை கும்பிடு போடுகிறவன் எல்லாம் உன்னை வணங்குகிறான் என்று நினைக்காதே, உள்ளே கூட கொலைக்கருவி கூட இருக்கக்கூடும் என்பது வள்ளுவனுடைய வாக்கு. அதைத்தானே மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே
கும்பிட்டு விட்டுத்தானே காந்தியை சுட்டு கொன்றார். எனவே தமிழ் சமூகத்தை ஒரு அறிவு சமூகமாக நான் ரொம்ப வியந்து போறேன். ஏன்னா இந்த வள்ளுவருடைய சிலையை பேரறிவின் அடையாளம் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார். சொன்னது போல அறிவு பேரறிவு என்பது என்ன, எனக்கு என்ன தெரியும் என்பதல்ல, யான் பெற்ற அறிவை இந்த மனித சமூகத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறேன். அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாப்படை. இன்னொரு குறள் இருக்கும், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். அறிவு என்பதை மக்கள் பண்பு, மக்கள் தொண்டு, மக்கள் சேவை, மக்களுக்காக சேவை செய்வது என்பதுதான் வள்ளுவ பேரறிவின் அடையாளம். உண்மையிலேயே ஒரு தமிழன் என்கிற முறையில அந்த சிலையை பார்க்கிற பொழுதெல்லாம் அது ஒன்றும் ஒரு வெற்று பெருமிதம் அல்ல. இவ்வளவு பெரிய மரபுக்கு சொந்தக்காரர்கள் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த குரலின் குரலை இன்றைக்கு கலைஞர் ஒலிக்க செய்தார். இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அதை ஒரு இயக்கமாகவே முன்னெடுத்திருக்கிறார். உண்மையிலேயே குரல் வளர்வது என்பது தமிழ் சமூகம் இன்னும் உலக மானுடத்தின் அறிவை தொடும் என்பதைத்தான் அந்த சிலை 133 அடியில உயர்ந்து நின்று உறக்க சொல்கிறது. பாரடா எங்களுடன் பிறந்த பட்டாளம் என்பது. நன்றி 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 சார். நிறைவு கருத்தாக பதிவு செஞ்சுக்கிறேன். சுபவி சார், உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது என்னன்னா, திருக்குறளை பற்றி சொல்லும்போது அறம் அப்படின்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். திருக்குறள் சொல்லுகின்ற அறம் இது, அரசியல் அறம் இது, வாழ்வியல் அறம் அப்படின்னு சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற சமயங்கள் குறித்து அதில் பேசும்போது அதில் தர்மம் அப்படின்ற சொல்ல இருக்கு. அப்போ தர்மம் வேறு அறம் வேறா? ரெண்டும் ஒரே பொருளை குறிக்காதா? இரண்டும் முற்றிலுமாக வேறு என்பதை விட இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை என்பதுதான் அதில் முக்கியமானது. புத்தன் சொன்னது தர்மம் அல்ல, தம்மம், புத்த தம்மம். வள்ளுவன் சொன்ன அறமும் புத்த தம்மமும் நெருக்கமாக இருக்கும். இந்த தர்மம் என்று சொல்லுவது வருணத்திற்கு ஒரு தர்மம், அது வருணாசிரம தர்மம். தர்மம் என்பது தமிழ் சொல் இல்லை, அதை அறம் என்று மொழிபெயர்ப்பதும் பொருத்தமில்லை. தர்மம் என்பது ஒரு வருணத்திற்கு ஒரு அறம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அறம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இதுதான் அடிப்படை வேறுபாடு. இந்த வருணத்திற்கு உரிய விதி இது என்று சொல்லுவது தர்மம். அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதை பின்பற்றுகிறவர்கள், மனுநீதியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அப்படின்றவங்க திருக்குறளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வது அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு விஷயமா? அது திருக்குறளை உள்வாங்கி செரிக்க முயற்சிக்கிறார்கள். அது ஒரு வாய் சோற்றில் இருக்கிற கல் போல அவர்களால் விழுங்கவும் முடியவில்லை, துப்பவும் முடியவில்லை. ஒரு நாளும் தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை ஏற்கிறவர்களுக்கு திருக்குறள் எதிரானது, திருக்குறளை ஏற்கிறவர்களுக்கு வர்ணாசிரம தர்மம் எதிரானது. அப்ப ஆளுநர் பேசுவது, பிரதமர் மோடி பேசுவது, இதெல்லாமே அப்போ யார் பேசினாலும் அந்த கருத்தின் அடிப்படையில் திருக்குறளும் வர்ணாசிரம தர்மமும் நேர் எதிரானவை. ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது தானே குறள். இன்னொன்றையும் சொல்லலாம். நம்ம நண்பர்கள் சூர்யா சேவியர், மதுக்கூர் சொன்னது போல தமிழ்தாசன் நிறைய குறளை எடுத்து சொன்னார். உழவே தலை என்கிற குறளே வர்ணாசிரமத்துக்கு நேர் எதிரானது. அதாவது தலையில், தோளில், இடையில், காலில் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிற வர்ணாசிரமத்துக்கு எதிராக அந்த காலில் பிறந்தவன், உழைக்கிறவன், உழவன். ஆனால் வள்ளுவர் என்ன சொன்னார்? அது கால் அல்லடா, அதுதான் தலைன்னு சொன்னார். எதை கால் என்று வர்ணாசிரமம் சொல்லுகிறதோ உழவே தலை என்று சொன்னது திருக்குறள். நேர் எதிரானது. காவி உடையை அணிவிப்பதால் மட்டும் வள்ளுவரை நீங்கள் வர்ணாசிரம தர்மத்திற்குள் அடைத்து செல்ல முடியாது. இதை தாண்டி ஒரு செய்தியை எனக்கு சொல்ல வேண்டும். ஏன் கன்னியாகுமரியில் சிலை மிக அழகாக நண்பர்கள் சொன்னார்கள். நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிற அந்த கூற்று இன்னமும் அழகாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், முக்கடல் கூடும் குமரியில் முப்பால் தந்த வள்ளுவனுக்கு முத்தமிழறிஞர் வைத்த சிலை என்று சொல்லுவது ஒரு அழகான கவிதையாக இருக்கிறது. கண்டிப்பாக சார், நன்றி. ரொம்ப அருமையாக இந்த அரசு என்பது திருக்குறள் வழி ஒழுகுகின்ற ஒரு அரசாக இருக்கிறது. குறள் நெறிப்படி ஆட்சி செய்கின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் எப்படி என்பதை வள்ளுவத்தையும் திராவிட மாடல் அரசையும் ஒப்பிட்டு 4 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. சிந்தனை களம் நிகழ்ச்சி துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.